சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதும் வேண்டியது கிடைத்துவிட்டால் அதன் அருமை தெரியாமல் அதன் மேலிருக்கும் ஈடுபாடு போய்விடும். அது பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அனைத்திற்குமே இது பொருந்தும். என்னை முழு மனதாக நம்பி என்னிடம் நீ கேட்பதை அனைத்தையும் நம்பிக்கை வைத்து என் சாயப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த நேரத்தில் உன்னிடம் ஒப்படைப்பேன். என் குழந்தையே, ஒரு காரியமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையாக இருந்தாலும் என்னிடம் அர்ப்பணித்து விட்டால் அதை நேர்வழியில் கொண்டு சென்று உனக்கான நல்ல வழிகளை மட்டும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிப்பேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்னை அல்லாமல் ஒரு துச்சமாக இருந்தாலும் ஒரு தூசாக இருந்தாலும் உன்னை வந்தடையாது. என் குழந்தையே, அனைத்தும் யாம் அறிவோம். யாரிடமாவது என் மனதில் இருப்பதை கூறினால்தான் என் மனபாரம் குறையும் என்று நினைத்தால் அதை என்னிடத்தில் கூறு. உன்னுடன் நீ என்ன சொல்வாய், எப்போது பேசுவாய் என்று எதிர்பார்த்து இருக்கும் உன் சாயப்பாவிடம் கூறு. மனிதர்களிடத்தில் இதை பரிமாறாதே. எப்போதும் உன் சாயப்பாவிடம் இதை ஒப்படைத்துவிடும். அவர்களிடத்தில் நீ கூறினால் அதை கேட்டுவிட்டு உன் முதுகுக்கு பின்னால் போய் உன்னை கேலி செய்வார்கள். நீ என்னிடம் கூறு, உன் மனபாரத்தை அனைத்தும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதற்கான தீர்வுகளை நான் கொடுப்பேன். உன் மனதில் நினைப்பதும் உன் மனதில் ஆசைப்படுவதும் நீ வேண்டுவதும் தவறு என்று உன் சாயப்பா சொல்லவில்லை. ஆனால் அதற்கு உண்டான நேரங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும் என்று தான் உன்னை காத்திருக்க சொல்கின்றேன். அந்த காலகட்டங்கள் வந்தால் உன்னை நான் கேட்க கூட மாட்டேன். உனக்கானதை உன்னிடம் நான் சேர்த்து விடுவேன். என் குழந்தையே, அப்படித்தான் இப்போது உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் ஒரு புதிய நபர், அதுவும் உனக்கு பிடித்த ஒரு நபரை உன் குடும்பத்தில் நான் உறுப்பினராக சேர்க்கப் போகிறேன். அது உனக்கான உறவாகவும் உன் அன்பிற்கும் பொருத்தமாகவும் உனக்கு தகுதியான உறவாகவும் அது இருக்கும். இந்த உறவு உனக்கு நிரந்தரமானதாகவும் இந்த உறவு உனக்கு கொடுக்கும் அன்பு நிரந்தரமாகவும் உனக்கு இருக்கும். உன் சாயப்பா சொல்லை கேட்டு மனதார நீ ஏற்றுக்கொள்வாயா? கிடைக்காத அன்பிற்காக ஏங்கி தவிப்பதை விட கிடைத்த அன்பை வைத்து மனதார சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதே புத்திசாலித்தனமான காரியம். என் குழந்தையே, அப்பா சொல்லை கேட்டு வரும் உறவை மனதார ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு தீபம் ஏற்ற ஆரம்பி. அப்பா எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? எதை பற்றியும் யோசிக்காதே. உன் எதிர்காலத்தை நான் அறிவேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய், நிம்மதியாக வாழ்வாய். உன்னுடன் உன் நிழலாய் உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயந்து அஞ்சாதே. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக உனக்கு அமையும். ஏனென்றால் உன் சாயப்பா உன் கூடவே இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.